கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 20:15 அதன் பின்பகுதி. நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தர் இன்றைய தினம் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறது, இந்த யுத்தம் தேவனுடையது. வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வருடம் முழுவதுமாக தேவன் நமக்காக யுத்தம் செய்தார் என்பதை நம்ம உணர்கிறோமா? ஏராளமான கூட்டம் நமக்கு எதிராக வந்திருக்கும், ஏராளமான ஜனங்கள் நமக்கு எதிராக வந்திருப்பாங்க, ஏராளமான நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் யாரெல்லாம் உண்மையை நம்பி இருந்தீங்களோ, யார் மேலாம் அதிக பாசம் வச்சுருந்தீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நம்பி இவங்களால் நல்லா இருக்கும் நம்ம நினச்சிங்களோ, அவங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்ம உலகத்துக்குள்ள நண்பர்களே உலகத்துக்குள்ள உண்மையாக இருக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். யோசபாத்துக்கு சொன்ன காரியம். யோசபாத்து ஒரு யுத்தத்தின் நேரத்தில் யோசபாத் நாங்கள் என்ன செய்வோம்னு கலங்கிட்டு இருக்கும் போது யோசபாத்துக்கு சொன்ன வார்த்தை, ஒருவேளை அந்த வருடம் முழுக்க நீங்கள் கலங்கி இருந்திருப்பீங்களா? ஒருவேளை தேவன் நமக்காக யுத்தம் செய்வதை உணராதனால நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன சொல்றார் பாருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்றால், இந்த யுத்தம் என்னுடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நம்ம தேவனிடத்தில் முழுமையாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, உமது பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே, இனி என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, நீர் தான் அனைத்தை பார்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரேன்னு முழுமையாக தேவனிடத்தில் நம்மளை ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நான் கொஞ்சம் பார்க்குறேன்னா தேவனுடைய காரியம் நடக்காது. முழுமையாக வருடத்தின் கடைசியில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம போகணும்னு ஆசைப்படுவோம். அது எப்படி நடக்கும்னா, நம்ம முழுமையாக தேவனிடத்தில் நம்மை ஒப்புவிப்போம், நம்ம காரியங்களை ஒப்புவிப்போம். நம்ம காரியங்கள்னா உங்களுக்கு எதிராக இருக்கவங்களே அவங்கள்ட்ட ஒப்புடுவீங்க, உங்கள் சிந்தனைகளை தேவன்கிட்ட ஒப்புவீங்க. நீங்கள் என்னென்ன நினச்சி கொண்டு இருக்கீங்க, என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அனைத்தையும் தேவனிடத்தில் ஒப்புவீங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையதல்ல. தேவன் ஒரு திருப்பி சொல்கிற காரியமாக தான், தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? வருடத்தின் கடைசியில் நீங்கள் நினைக்கலாம், ஒன்றுமே நடக்கலையே எனக்கு அப்படின்னு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நம்ம முழுமையாக தேவத்தை நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது இது நடக்கும். அதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, முழுமையாக இந்த வருடத்தின் கடைசியில் நம்ம எண்ணங்கள் காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக தேவனுடைய பாதப்படையிலே சமர்ப்பித்து அவர் நமக்காக யுத்தம் செய்வதை நின்று பாருங்கள் என்று சொல்வதற்கு பார்ப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அருமனேசி பண்பின் பரலோகிதாவே, இந்த யுத்தம் கர்த்தருடையது, எங்களுடையது அல்ல என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டோமே. இந்த வருடத்தின் முடிவிலே தகப்பனே, நடந்த காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தகப்பனே, எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், அனைத்திலும் நீர் பொதுமனாவராக இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து சுமந்து வந்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோட எங்களை பாதுகாத்து எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அதை உணர்ந்த அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் போராட்டங்களை, தங்கள் ஏமாற்றங்களை, தங்கள் கஷ்ட நஷ்டங்களை உம்மடத்தில் சமர்ப்பித்து எங்களுக்காக யுத்தம் செய்யும் தேவனாகிய கர்த்தராகிய உம்மடத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ள அவர்களின் அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.